Sponsored by Naturals. Let's get you ready. Naturals. வணக்கம் சார், மண்டபத்துல இருந்து சமையல் சக்கரவர்த்தி கூமாப்பட்டி தங்கராஜோட அசிஸ்டன்ட் பேசுறேன். சொல்லுப்பா. சார், முந்திரி திராட்சைலாம் ரொம்ப கம்மியா வாங்கி கொடுத்துருக்கீங்க. கம்மியா போட்டா மாஸ்டர் திட்டுவாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இருக்கிறத வச்சு வேலையை பாருங்க. அது பாயாசமா வந்தாலும் சரி, கேசரியா வந்தாலும் சரி, எல்லாம் என் சொந்தக்காரன் சாப்பிடுவான். யாரு காசுல யாரு வான வெடிக்கப்படுறது? போய் வேலையை பாருங்கப்பா. ஏன் தான் உங்களுக்கு இந்த டென்ஷன்? மொத்த செலவையும் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்ட வேண்டியது தானே? மச்சான், பொண்ணு யாரு தெரியும்ல? உட்கார்ந்து சாப்பிட்டா 4 தலைமுறைக்கு வரும். அதான் கெத்தா நாங்களே கல்யாண செலவு ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரஸ்டீஜ் முக்கியம் மச்சான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க பாக்குறீங்க. அங்கேதான் அப்பா சாமி நிக்கிறான். ஐயா. யாருப்பா? ஐயா, முதலாளி காரை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரியா? வரேன்பா. சம்பந்தி நிமிஷ கார் வந்திருக்கு மச்சான். கார் வந்துச்சு மச்சான். ஏய் பைத்தியக்காரிச்சி, கார் வந்திருக்கு பாரு. காரு இதோ வரேங்க. என்னப்பா சம்மதி கொடுத்து விட்டாரா? கொடுப்பா. மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு இந்த கார்ல கூட்டு வர சொன்னாங்க. ஏப்பா ஆட்டோமேட்டிக் வண்டி தானே? ஆட்டோமேட்டிக் தான் சார். முழங்கால் வலி, கியரை மிதிச்சு ஓட்ட முடியாது பாரு. ஏதோ இவருக்கு காரை கொடுக்குற மாதிரி பேசுறாரு. மாப்பிளைக்கு தானே காரு. ஏன்பா கார்ல பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் எல்லாம் இருக்குல்ல சார்? வண்டியில மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே இருக்கு. நீங்க மெதுவா ஸ்க்ரூவு, போல்டு, நட்டு எல்லாத்தையும் எண்ணி பாருங்க. இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். பெட்ரோல் ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கியா? போட்டிருக்கு சார். கம்மியா இருந்தா தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவனமா வண்டி இலவசமா கொடுத்த மாதிரி பேசுறான். பைத்தியக்காரிச்சி, போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. இங்கே தொங்க போறீங்க? உள்ள வந்து படுங்க, கொசு கடிக்க போகுது. பெட்ஷீட் காரை போத்துறதுக்கு. எதிர் விட்டு ராமஜெயம் பார்த்தான் வை, கண்ணாலே காரை கறிக்கிடுவா. போ சீக்கிரம் போ. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். இருங்க, சீக்கிரம் வா. போய் பையனை கூப்பிடுறி காரை பார்க்க. அவன் அப்பவே ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டாங்க. ஓ, பேச்சுலர் பார்ட்டி. போதும். டேய் மாப்ள, புடிச்சாலும் புடிச்சாரு உங்க அப்பா புளியங்கும்பா பிடிச்சிட்டாரு. மாப்ள, பொண்ணு வீடு செம வெயிட்டாம. மாப்ள, இனிமே வேலைக்கே போவேனா. உன் மாமனாரோட சேர்ந்து பிசினஸ் பார்த்தாவே போதும். ஜாலிடா, கொடுத்து வச்சவன்டா நீ. ஒரு கலை வேணும்டா. டேய், நாலாவதுல வரண்டா. ஆமாடா மச்சான். டேய் மச்சான், சுகம் கால் பண்றாடா. சுகம் இருங்கடா, போய் பேசிட்டு வந்துடுறேன். சுகம். வசந்த், வீடியோ கால் வாயேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீ வீடியோ கால் ஷையா இருக்கு. நீ வாயேன், நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன்ல வேணான்னு. சொல்றத கேளு. சொல்லு. நீ வீடியோ கால் வா. சரி ஓகே, நான் வரேன். சுகம். ஏய், எங்கடி இருக்க? இங்க பாரு வசந்த், நான் ஓடி போக போறேன். ஓடி போறியா? கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து ஓடி போலாண்டி. டேய், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்றியா? என்னடி சொல்ற? சுகம், நாளைக்கு கல்யாணத்தை வச்சு இதெல்லாம் பண்ணிடுறடி. சுகம், இதெல்லாம் எங்க அப்பாக்கு தெரிஞ்ச நெஞ்சு பிடிச்சு செத்துருவாருடி. எல்லாரும் லவ் பண்றவங்க கல்யாணம் பண்றாங்க. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏத்துக்கிறேன்டி. ப்ளீஸ் டி. டேய், பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் இப்ப பெங்களூர் ஹைவேல நின்னுட்டு இருக்கேன். என் கௌஷிக் இப்ப வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் உன்கிட்ட பேசலாம் தான் கால் பண்ணேன். ஐயோ, இதோ வந்துட்டாரு. இவர்தான் என் கௌஷிக். ஹாய் ப்ரோ, நான் தான் கௌஷிக், சுகமோட பாய் ஃப்ரெண்ட். ஓகே வசந்த், நாங்க கிளம்புறோம். உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ மேட்ரு வீட்டில் கன்வே பண்ணிடு. ஓகே, பாய் வசந்த்.
பாய் ப்ரோ. சுகோ நான் பேசுறேன் கேளு ஒரு நிமிஷம். சுகோ பாய் பாய். சுகோ சுகோ நீ வீட்ல சொல்ல மறந்துடாத. கௌஷிக் போலாமா? எஸ். ஐயோ ஓ டாடி கிட்ட நான் இப்ப என்ன சொல்லுவேன்? மச்சான் எடுத்து ஆடுறா. மச்சான் காலையில கல்யாணம், நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு. என் கல்யாணம் நின்றுச்சுடா. ஐயோ அப்பா சாமி இன்னையோட 3வது நாள்ப்பா. என்ன 3வது நாள்? உன் பையனோட கல்யாணம் நின்று போய் 3 நாள் ஆச்சுப்பா. அதை நினச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்னாலே தாங்க முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எப்படி தான் தாங்கிக்கிறியோ? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்ப்பா. கவலைப்படாத, தைரியமா இரு. எதிர் வீட்டுக்காரனாக இருந்து நம்மளாலே இதை பார்க்க முடியலையே, பெத்தவன் எப்படித்தான் தாங்கிக்கிறானா. கவலைப்படாத அப்பா சாமி. அப்பா சாமி என்னப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்னத்த சொல்கிறது? இப்போ இன்னையோட பையன் கல்யாணம் நின்று போய் 365 நாள் ஆச்சுப்பா. நீ எப்படி தான் கல் மாதிரி இருக்கியே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. மனசை தளரவிடாத அப்பா சாமி. கடவுள் ஒருத்தர் இருக்கான், என்னாலேயே இதை தாங்க முடியலையே. அப்பா சாமி ரொம்ப பாவம்யா. இந்த ராகு கேது கூட வச்சிருந்தா நல்ல நேரம் எப்படி வரும்? இந்த ராமஜெயன் நாக்க புடுங்குற மாதிரி கேட்கறான். இவ வேற இள வீட்டுல உட்கார்ந்த மாதிரி அழுதுட்டே இருக்கா. ஊர்ல இருக்கிறவன் பேசுறத கேட்டா தூக்கு மாட்டிட்டு சாவலாம். எல்லாம் தலையெழுத்து. ஐயோ, தூக்கு மாட்டிட்டு சாவலாம். தூக்கு மாட்டிட்டு சாவலாம். தூக்கு மாட்டிட்டு சாவலாம். சாவலாமா? அப்பா 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 என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா. அம்மாட்ட போய் ஒரு ஹாஃப் பாயில் மட்டும் போட்டு எடுத்துட்டு வர சொல்லுப்பா. பெப்பர் மட்டும் கொஞ்சம் தூக்கலாம். பெருசு தண்ணியை போட்டுட்டு இருக்குது, நம்ம தான் பதறிட்டோம். இந்த ராமஜெயம் வேற. சை, டேய் மாப்பிள, அவன் ஏன்டா உருன்னே இருக்கேன்? நீயே அவன்கிட்ட கேள்றா. டேய் டேய் மாப்பிள, இங்கே வா. டேய் சோகத்தை 3 மாசமா தெரியுமா அப்படி உனக்கு? கேள்றா. இவன் பெரிய தேவதாஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறான்டா. அவன் 5 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணவனே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. சும்மா சோகம் சோகம்னு சொல்லி சோகத்தை புரிஞ்சுக்கிருக்க. இல்லைன்னா வேற ஒருத்தி. டேய் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. உங்களுக்கெல்லாம் அந்த வலி புரியாதுடா. அவ நான் சோகமாக இருக்கும்போதெல்லாம் நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பாடா. அப்படி அம்மா மாதிரி இருக்கேன்னு சொன்னவ
விட்டுட்டு போனது தாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டீ மாப்பிள்ள சாரிடா. அவள் சொன்னது கரெக்டு தான். அவள் உண்மையிலே உனக்கு அம்மா மாதிரி தான். ஆனால் அம்மா மட்டும் போதுமா? உனக்கு அப்பா வேணாமா? அதனால தான்டா அவனை கூப்பிட்டு ஓடிப்பிட்டா. சும்மா சொகன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கேன். இவன் வேற மூட் அவுட் பண்ணியிருக்கான்டா. சரி டேய், நடந்ததே நினச்சிக்கிட்டா அப்புறா. டேய், என்னால் சுகத்தை மறக்க முடியலடா. அவளுக்கு குழந்தை பிறந்து குடும்பத்தோட பழனிக்கு மொட்டை போட போயிருக்கா. நீ என்னடானா சொகம் இங்கே உட்காந்து புலம்பிக்கிருக்க. புரிஞ்சுக்கோடா, என்னால் அதுலேருந்து வெளியிலே வர முடியல. கஷ்டம்தான். உங்கள் அப்பா அதுக்கப்புறம் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தாரு, யாருக்குமே ஒன்றே பிடிக்கல. நாங்களும் உனக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். அதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல. என்ன பண்ணுறது, உன் தலைவிதி. உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ, அவளே நினச்சிக்கிருந்தா ஒன்றும் ஆக போகிறதில்லடா. மாப்பிள்ள, நீ கெட்டிக்க போகிறவ எப்படி இருப்பான்னு ஏல போட்டு பார்ப்போமா? இரு. டேய் சும்மா கடுப்பேத்தம் போங்கடா அப்படி. இருடா, உங்களை மாதிரி மொட்டை பசங்களா ஏல தாண்டா போட்டு பார்க்க முடியும். வெயிட் பண்ணுறா. ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சு போங்கடா. இருடா. டேய், முதல்ல அவனை கூட்டு போடா. வெறியேற்றிட்டு இருக்காதீங்க, எந்திரிச்சு போங்கடா. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நாங்கள் போய் சரக்க போகிறோம். மாப்பிள்ள, ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணுற பாரு. டேய் போடா. போறோம்டா போடா சும்மா. வாடா. நல்லாதான் இருக்கு. காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே, உலகம் மறந்தேன், உசுரா நினைச்சேன். காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே, உலகம் மறந்தேன், உசுரா நினைச்சேன். காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே. Sponsored by Naturals. Let's get you ready. Naturals.